ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான நெத்திலி தொக்கு தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா தலையும் வாலியும் கிள்ளிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஒரு குண்டானில் வந்து சுடு தண்ணி வச்சுக்கோங்க. சுடு தண்ணி வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 தடவை வந்து நல்லா அலசி எடுத்துருங்க. ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மண் இருக்கும். அதனால் அதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சுடு தண்ணியில் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா இது பண்ணிவிடுங்க. அந்த மண்ணெல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 4-5 தடவை வந்து சுடு தண்ணி வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா சால்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு சின்ன கடாயில் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ கருவாடு வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா, ஒரு பேக்கெட் 10 ரூபான்னு சொல்லி வாங்கின்னு வந்தேன். இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வந்திருக்கே. அவ்வளோதான். இதை அப்படியே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் வந்து தட்டி வச்சுக்கோங்க. இப்போ வந்து 3 தக்காளி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதுக்கு தேவையான பொருளே இவ்வளோ தான். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. அது ஃப்ரை பண்ணுறதுக்காக தான். நம்ம திருப்பி வந்து வதக்கணும் வெங்காயம் தக்காளிலாம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றணும். இது ஒரு 5 நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் போட்டு ஊற வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எதனால் வந்து பொரிச்சு எடுக்கிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாப்பிட சொல்ல வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும். அது சாப்பிட்றதுக்கே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். சிம்லேயே வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க. சிம்லேயே வச்சு வந்து நல்லா வேகட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருங்க தனியாக. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி போட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக கடுகு, வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு போட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் 1 ஸ்பூன் போட போகிறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம். கடுகு, வெந்தயம் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் பூண்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து வதங்கினதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். நம்ம வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் வந்து தக்காளி போட்டுக்கலாம். அது நல்லா வந்து வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கிடுச்சு. ஸோ நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல. உப்பு இல்லைனா கூட அப்புறம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு வந்து காரம் கம்மியாக தான் இருக்கும். நான் ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வெயில் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரம் கம்மியாக சாப்பிட்றதே ரொம்ப நல்லது. சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் ஒரு 1/2 சொம்பு, இந்த சொம்பால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 சொம்பு ஊற்றிங்க. உங்களுக்கு கணக்கு தெரியலனா சின்ன டம்ளரில் வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து குழம்பு மாதிரி வைக்காமல் கொஞ்சம் தொக்கு கிரேவியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருவாடு போட்டுக்கலாம். கருவாடு போட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சுருங்க. கருவாடு வெந்துடும். நம்மளுக்கு சூப்பரான வந்து நெத்திலி தொக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். செய்ய தெரியாதவங்க கூட சூப்பராக சிம்பிளாக செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கே தெரியும் பாருங்கள், எண்ணெய்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திரிஞ்சு வந்துடுச்சு. வாங்க இப்போ வந்து சாதம் போட்டு நம்ம சாப்பிட்லாம். எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சுட சுட சாப்பாடு போட்டு வச்சுருக்கேன். அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கலாம் வாங்க. எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குங்க. என்னதான் நம்ம கறி குழம்பு செஞ்சு சாப்பிட்டா கூட இந்த டேஸ்ட் வராது. கருவாட்டு குழம்புடைய டேஸ்ட்டு வேறு லெவலுங்க. உண்மையாக சொல்கிறேன், சூப்பராக இருக்குது. நீங்கள் சாப்பிட்டு பாருங்க. என்ன இருந்தாலும் நெத்திலி கருவாடு குழம்பு அது தனி டேஸ்ட்டு. செம்ம சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உப்பு காரம் எல்லாமே நல்லா கரெக்டாக எல்லாமே செம்ம அளவில் வந்திருக்கு. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலை பாருங்கள். பாய். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.